இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 100 காலுக்கு மேலே வந்துருச்சு. யாரும் கால் பண்ணாதீங்க. எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் ஃப்ரீ ஆகிட்டு நைட் டைமில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியுமே கால் மட்டும் தான் பண்ணுறாங்க. கால் பண்ணி அதுவும் ஒரு சிலர்லாம் ரொம்ப அலட்சியமாக கேட்குறாங்க. சாமி எனக்கு கல்யாணம் ஆகல சாமி, எனக்கு குழந்த இல்ல சாமி, என்ன சாமி காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அருள் வாக்குங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சாமி என்னைய வந்து சாமின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண ஆளு. நான் வந்து சாமியோட புகழ வந்து எடுத்து சொல்கிறேனே தவிர, நான் வந்து ஒரு சாதாரண ஆளு தான். எந்த கோவில்ல உள்ள சாமிகிட்ட நீங்க கேட்குறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல. நான் எந்த சாமியோட வீடியோ போடுறேன்னு கூட தெரியல. எனக்கு கேட்குறவங்கலாம் சேலம், தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, கரூர், ஈரோடு இந்த மாரி தெரியாத ஊர்கள் தான். அந்த சாமி நான் என்ன சாமிய பத்தி போடுறேன், என்ன கோவில்ல வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவங்க அதுவே தெரியாம, எந்த சாமின்னே தெரியாம அருள்வாக்கு கேட்குறாங்க. ஏன்னா அவங்கலாம் பார்த்தது வந்து அருள்வாக்க வந்து ஒரு தொழிலா, ஒரு பிஸ்னஸா பார்த்தது தான். அவங்கள்ல அதுலேயும் நெறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறாங்க. செய்வன வச்சிருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு அந்த கோளாறு இருக்குதாம். இவ்வளோ கெட்ட சொல்றாங்க, அவ்வளோ கெட்ட சொல்றாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அதே பார்த்தே பார்த்தே பழகிட்டாங்க. இதில வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து சாமிகிட்ட அருள் வாக்கு கேட்கணுங்கிற ஒரு விஷயமே நான் சொல்லல. நான் சொல்ற வீடியோல என்ன சொல்லியிருக்கிறேன்னா, சாமிய கும்பிடுங்க, சாமியா பாருங்க அப்படின்ட்டு. அருள் வாக்குங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. சாமி வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னா, அதில வந்து அருள் வாக்குங்கிறது ஒரு விஷயம் ஒரு ஒரு காரணம் அவ்வளோதான். மத்தபடி அதில வந்து நெறைய ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு நீங்க தூங்கும்போது கனவுல வந்து சாமி வந்து ஒரு அறிகுறியில சொல்லிட்டு போவாங்க. உங்ககிட்ட வேற ஏதாவது ஒரு ஆளு சும்மா சாதாரணமா பேசுற மாரி வந்து ஒரு அறிகுறி சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா சாமியே வந்து ஆடி உங்கள நீங்க கேட்காமலே உங்ககிட்ட அறிகுறி சொல்லுவாங்க. நீங்க வந்து இருக்கறதுலே சாமிய மட்டும் தான் மொத கும்பிடணும். என்ன சாமின்னே தெரியாம எனக்கு அருள்வாக்கு சொல்லுங்க. அதுலயும் ஒவ்வொருத்தர்லாம் பார்த்தா 20, 30 டைம் விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ண கால் பண்றாங்க. நைட்டு 1 மணி, 2 மணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி எனக்கு அருள்வாக்கு சொல்லுங்க. இப்போ உடனே சொல்லுங்க. ஃபோன்ல வந்து அருள்வாக்கு சொல்றதே கிடையாது. நீங்க ஒரு கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு, அம்மா, தாயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சாமிய மொத பார்த்து, சாமிய கும்பிட்டுட்டு, அந்த சாமிகிட்ட நீங்க கேட்கவும், சாமி வந்து உங்களுக்கு பதில் சொல்றது தான் அருள்வாக்கு. அந்த சாமி எந்த வழியில வேணாலும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. வேற ஏதாவது அறிகுறி காட்டுவாங்க, கனவுல வந்து சொல்லுவாங்க. அது மாரி வேற எந்த வழியில வேணாலும் உங்களுக்கு பதில் கிடைக்குமே தவிர, அருள்வாக்குங்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே கிடையாது. அதுவும் சாமியே தெரியாம நீங்க வந்து அருள்வாக்கு கேட்கறதெல்லாம் நியாயமே கிடையாது. இது வந்து வெளியூர் மக்கள். இது நம்ம தென் மாவட்டத்து மக்களுக்கும் ஒரு சில பேரு தெரியல தான். ஆனா வெளியூர் வெளி மாவட்டத்துக்காரங்களுக்கு இது வந்து சுத்தமா தெரியவே இல்ல. அருள்வாக்குங்கிறது சும்மா ஏதோ ஃபோன்ல கேட்டவுடனே சொல்லிருவாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க எங்க இருந்தாலும் கோவிலுக்கு போகாம யாரும் உங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல மாட்டாங்க. கோவில்ல போயிட்டு சாமிய கும்பிடுங்க. சாமிகிட்ட பார்த்துட்டு நீங்க சாமிகிட்ட கேட்டா, சாமி உங்களுக்கு பதில் சொல்லும். எந்த வகையிலனாலும். அதுக்கு நீங்க அருள்வாக்கு தான் கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல.